உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அந்தந்த லாங்குவேஜுக்கு முடிவுகள் கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு. மொழி மாற்றம் பண்றப்ப அதில் சில பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு வெங்கடேஷ் படம் தமிழில் பண்றேன். அவரில் அதில் கலாச்சாரத்தினுடைய அவங்களுடைய இது சொல்றேன். நமக்கு அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள். தெலுங்குல அமாவாசைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சாந்தின்னு ஒரு சீரியல் வந்துகிட்டு இருந்தது. அது அங்கே இந்தியில் தான் பண்ணாங்க முதல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேருந்து தமிழாக்கம் பண்ணணும்னு என்கிட்ட வந்தாங்க. டெய்லி சோப்புன்னு சொல்லுவாங்க. அது அப்போ அந்த காலத்தில் தினசரி மெகா சீரியல். அப்போ அதுதான் முதல் சாந்தி தான் டப் பண்ணி ஆரம்பித்தது. நான் எப்பொழுதுமே ஆரம்பிக்கிறது, நான் உட்காந்து அதை ஒரு ஸ்திரப்படுத்தி விட்டுருவேன். ஜனங்களை பார்க்க வைக்கிற வரைக்கும் என்னுடைய வேலை. அதுக்கு தொடர்றது ஏன்னா எல்லாத்தையுமே நான் உட்காந்து என்னால் மேற்பார்வை தான் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னத்தோட இருப்பேன் தான். என்னுடைய மேற்பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 7000 எபிசோடு போயிருக்கு. ஒரு திருப்தி, முழு திருப்தி என்னென்ன சார், குழந்தைகளுக்கு உண்டான அறிவுரைகளை சொல்லக்கூடிய உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் இருக்கு. நீங்கள் உலகம் பூரா எங்கே போனாலும் குழந்தைகளை கேட்டால் அந்த சீரியல் பார்க்காத குழந்தைகளே இருக்காது. எத்தனையோ லாங்குவேஜ் நான் டப் பண்ணியிருக்கேன். ஆங்கிலத்தில் எத்தனையோ பல்வேறு மொழிகளை டப் பண்ணியிருக்கேன். அதில் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான், தமிழில் பண்ணது தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய பாராட்டு பத்திரமே வாசிச்சார். கற்கன்னு இந்த பேனா நிப்பு எழுதுகிற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேட்கும். பின் ட்ராப் சைலன்ஸ். கொஞ்ச நாள் எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கோப்பில் எல்லாம் கையெழுத்து போட்டு அப்படி வச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா, நானும் உங்களுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். அதனால நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆமாம் சார், 2 பேருக்கும் உள்ள டயலாக் இதை அப்போ பேசிட்டே வருவார். நீங்கள் என்ன உங்கள் நாடு உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு பூர்வீகம் உங்களுக்கு தான் இருக்குங்க, உங்களுக்கு முன்னாடி உங்கள் நாட்டை இன்னாரும் ஆண்டா தெரியுமா அப்படின்னு இவங்களுக்குள்ள டிப்பா டட்டா டயலாக்லாம் வரும். எல்லாம் முடியும் சார். முடிஞ்சு இந்த சங்கிலி இருக்குல்ல, என்ன அது நான் கொஞ்சம் மாற்றி அதை பண்ணியிருந்தேன் சார். அலெக்சாண்டர்னு ஒரு படம் தமிழில் டப் பண்ணேன். அலெக்சாண்டர் இங்கிலீஷில் வந்தது. ஒரு தோல்வியை சந்திச்சிச்சு அந்த படம். மாவீரன் அலெக்சாண்டரோட பண்ணி அந்த அலெக்சாண்டர் தமிழில் நான் டப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலத்தில் தமிழில் பண்ணுறப்ப அலெக்சாண்டர் ட்ரூ ஸ்டோரியாக அவங்க எடுத்துருக்குறாங்க சார். அவருடைய பர்சனல் லைஃப்பில் 1008 பிரச்சனைகள் இருக்குது. அவங்க அங்கே வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவரை பற்றி அதை தாண்டி போக மாட்டாங்க. ஆங்கிலத்தை அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சார். அவங்கள அலெக்சாண்டரில் உள்ள ப்ளஸ்ஸையும் காட்டுவாங்க, அவருடைய மைனஸையும் காட்டுவாங்க. கரெக்ட். அப்போது அந்த மைனஸை பற்றி நிறைய சீன்ஸ் வந்துடுச்சு அலெக்சாண்டரில். நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு ஐயோ இந்த மைனஸை நம்ம ஜனங்களுக்கு கொண்டு போனால் அது நம்ம ஒத்துக்கிட மாட்டாங்களே இருக்குது. அது உண்மைதான். அதை தாண்டி நம்ம போகணுமே சார்னா அவங்க பர்மிஷன் வாங்கணும். ஸோ அதை பர்மிஷன் வாங்கி அப்புறம் அது கொஞ்சம் எடிட்லாம் பண்ணணுன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அதை வாங்கி தள்ளி அதுக்கப்புறம் அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி கொஞ்சம் எடிட்லாம் பண்ணாங்க. அவங்க எடிட்டரை வச்சுக்கிட்டு அவங்க தயாரிப்பட எடிட் பண்ணி தமிழில் பண்ணும்போது அதுக்கு என்ன டைட்டில்? அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர். ஆக நீங்கள் தமிழில் போட்ட அலெக்சாண்டர் படம் ஏற்கனவே ஒரிஜினல்லேருந்து வரும்போது அங்கே அவருடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பூரா காமிச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் இதை நெகட்டிவ் இல்லை. ஆமாம், அவாய்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இதான் ரிலீஸ் பண்ணாங்க. படம் இங்கே நல்ல வெற்றியாக போச்சு உங்களுக்கு சார். எல்லாமே இங்கே வரப்போ அல்டிமேட்டாக வருமானத்துக்கு தாங்க சார். ஆமாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வியாபாரம்னா அது லாபத்துக்கு தானே. அதுக்கு அதெல்லாம் அதை பண்ணி இதெல்லாம் யோசிச்சு சார். நான் ஒரு படம் பார்க்குறப்ப இதில் என்ன மைனஸ் இருக்குது என்ன சார், அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அந்தந்த லாங்குவேஜுக்கு இன்னும் ஒரு முடிவுகள் கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மொழி மாற்றம் பண்ணுறப்ப அதில் சில பிரச்சனைகள் வரும். இப்போது ஒரு சின்ன உதாரணம், ஒரு வெங்கடேஷ் படம் தமிழில் பண்ணுறேன். அவரில் அதில் கலாச்சாரத்தினுடைய அவங்களுடைய இது சொல்கிறேன். நமக்கு அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள். தெலுங்குல அமாவாசைக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே தாய் இறந்தால் தலைமகனும், அப்பா இறந்தால் கடைமகனும் கொள்ளி வைக்கிறது வழக்கம், நம்ம வழக்கம். அது உண்மை தானே? தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன். இதுதான். இது அங்கே அப்படியே உள்டா. தாய்க்கு கடைமகன், தந்தைக்கு தலைமகன், அப்படி உள்டா. இது ஒரு சுச்சுவேஷனாக வச்சுட்டாங்க சார். இது என்னென்னா, கொல்லி வைக்கிறதுக்கு அண்ணனை தேடுறாங்க, அவன் கொல்லி வைக்கிறதுக்கு வரணும். ஆனால் அவன் வரலை, அவன் வந்து தான் ஆகணும், வந்தால் பிடிச்சிடலான்றாங்க. அதுக்கு காரணமே இதை பில்டப் பண்ணிட்டாங்க. இதை ரீசனாக பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்தானே ஆகணும், தம்பிக்காரன் பிடிச்சிடுறான்றான். இப்போ நம்ம அந்த கதையை இப்போ அதே மேட்டரை நம்ம இங்கே சொன்னால் எப்படி சார் நம்ம ஒத்துக்குவாங்க?
அட இது கூட தெரியாமல் படம் பண்ணுறாங்களான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது அதை நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. அதே இங்கே நம்ம தமிழ் படத்தை சொல்கிறப்ப அது நம்ம தவறுதலான விஷயமாகப்படும், நம்ம தெரியாமல் டப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் நமக்கும் சில வேறுபாடுகள் இருக்கும் சார். இப்போ அதை நம்ம வந்து அந்த டாப்பிக்கையே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ நம்ம டைலாக் கொண்டு போகிறப்ப நீங்கள் சரி அந்த வேண்டாம், சில சமயம் என்ன பண்ணுவோம், அந்த சீனை தூக்கிடலான்னு வாங்க, எடிட் பண்ணிடலான்னு. அதுக்கு ஜீவனே அந்த சீன் தான், அதை தூக்கிட்டா கதை நவராது. அப்போ என்ன பண்ணோம், அந்த டாப்பிக்கே அவாய்ட் பண்ணிட்டு எப்படியும் அம்மாவுக்காக இங்கே வந்து தான் ஆகணுன்ற மாதிரி கொண்டு போய் கதையை கொண்டு வரணும் சார். வேற்று மொழிகளில் எடுக்கப்பட்ட பெரிய திரைப்படங்களை பல படங்களை நீங்கள் பல மொழிகள்லேருந்து தமிழுக்கு நீங்கள் வருவித்திருக்கிறீர்கள். மாபெரும் வெற்றி, அந்த தொழிலை தக்க வச்சுருக்கீங்க. இப்போது இந்த சின்னத்திரை உலகங்கிறது அது ஆக்சுவலாக பேருக்கு தான் சின்னத்திரை, ஆக்சுவலாக அது பெரிய திரையை விட பெரிய திரையாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சின்னத்திரை உலகங்கள்லேயும் பல ப்ராஜெக்டுகள் வருது. அங்கேயும் இந்த மாதிரி பல மொழிகளுக்கு நீங்கள் டப்பிங் பணியாற்றியதெல்லாம் உண்டா? ஆமாம், நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதாவது முதல்ல ஆரம்பித்தது என்னென்னா 94 தூர்தர்ஷனில், அரசு தொலைக்காட்சியில் முதல்ல ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஆப் டிவி ரகுராம்னு சொல்லிட்டு ஒரு 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 அற்புதமான ஒரு மனிதர். அவங்க வந்து ஆப் டிவின்னு ஒரு நிறுவனம், ரகுராம், ஒரு ஆப் டிவி ரகுராம்னு சொல்லுவார். அவர் வந்து முதல்ல வந்து இது மாதிரி டப்பிங் இங்கே பண்ணணும், அதுதான் முதல் முயற்சி. முதல்ல சின்னத்திரைக்கு இந்திய தமிழில் பண்ணது அப்போ தான். அதுக்கு முன்னாடி ஜுனூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே அங்கேருந்து பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அது முதல் முறையாக இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்தது, நிம்பஸ் ப்ரொடக்ஷன்ட்டு, அவங்க தான் பண்ணாங்க. அது என்னுடைய நண்பர் மூலயமா வந்து பண்ணணுன்னு சொல்லி என்கிட்ட அப்ரோச் பண்ணார். நான் சொன்னேன், நான் சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இது என்னென்னா நாளைக்கு டெலிகாஸ்ட்னு இன்றைக்கி டேப்பை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா என்னால் இப்படி பண்ணித்தர முடியாது, சிக்கல் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் முதல்ல மறுதளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விடலை அவர். இன்றைக்கி அவரை நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இல்லாட்டி இதை நான் டச்சே பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு இவ்வளோ பெரிய ரீச் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம். அது அவர் தான் முதல்ல ஒரு சீரியல் கொண்டு வர்றாரு. அந்த சீரியல் பேர் பாருங்கள், எல்லாம் ஒரு இயற்கையாக ஒரு தெய்வ கிருபையாக அமைகிற விஷயம். அந்த சீரியல் வந்து கிஸ்மத்துன்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. விதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த கதையை பொறுத்த வரைக்கும் விதி வழியாக பல விஷயங்கள் நடக்குதுங்கிறது ஒரு பேஸாக இருந்தது. ஆனால் நான் அதிர்ஷ்டம்னு அதுக்கு டைட்டில் வச்சிட்டேன். அதுதான் நான் முதல்ல தூர்தர்ஷனில் ஆரம்பித்தோம். ஸோ நல்ல வார்த்தைகள் சொல்லணுங்கிறதுல அங்கே ஆரம்பித்தது. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 சீரியல், 10-12 சீரியல் பண்ணோம் தொடர்ந்து. அதுதான் முதல் முயற்சி. அது வந்து டெய்லி சோப் சாந்தின்னு ஒரு சீரியல் வந்துக்கிட்டு இருந்தது. அது அங்கே இந்தியில் தான் பண்ணாங்க முதல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேருந்து தமிழாக்கம் பண்ணணுன்னு என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் தமிழில் நான் கொஞ்ச நாள் பண்ணியிருந்துட்டு அப்புறம் அதை நிறுத்திட்டேன். அப்புறம் கண்டினியூ பண்ணி வேறு ஆள் பண்ணாங்க. டெய்லி சோப்புன்னு சொல்லுவாங்க அது அப்போ, அந்த காலத்தில் தினசரி மெகா சீரியல். அப்போ அதுதான் வந்து முதல் சாந்தி தான் டப் பண்ணி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ஒரு 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 4 வருஷம் கேப்பை விட்டேன். நானாக விட்டது தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து பண்ணுங்கன்றாங்க. சரி, இது வந்து ரொம்ப டைட்டாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கடைசி நிமிடத்தில் நமக்கு இந்த டேப் வருது. நம்ம சினிமாவிலேயே இருந்துக்கிட்டு அதையும் ஒரு டீம் போட்டு பார்த்துக்கிறேன், முடியலங்கிற ஒரு கட்டம் வந்தது. அதை நிறுத்திட்டேன். ஒரு 4-5 வருட காலம் ஒரு கேப்பை விட்டேன். அது மறுபடியும் நண்பர் ரகுராம் தான் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்டோட ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக வரார். அப்போ வந்து ஒரு இதிகாசம் மகாபாரதம் ஆரம்பிக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீரியல் அது. மகாபாரதம் டப் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் புராணிக்காக எல்லாமே வந்து தெய்வ சம்மந்தப்பட்ட சீரியல்ஸாக வந்து சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. சோஷியல் யாரும் பண்ணலை. அதுக்கு அடுத்தபடி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு சீரியல், அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. ஒரு 200-250 எபிசோடு மேலே போச்சு. இது முடிஞ்ச உடனே திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து நண்பர் ரகுராம், அவர் வந்து அவங்க ஜோதி, அவங்க துணைவியார் 2 பேரும் இதில் வந்து ரொம்ப தெளிவாக செய்யக்கூடியவங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து உடான் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி நேம். அதுக்கு அர்த்தம் என்ன? உடான்னா ஒதுக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, இந்த மாதிரி பல அர்த்தம் சொல்லலாம். அதை கிட்டத்தட்ட அது தழுவல் தான். அது இந்த சீரியல் கொண்டு வந்து சோஷியல் சீரியலாக இருந்தது. இது என்னடா இது எப்படி ஜனங்களை போய் ரீச் ஆகும்? அந்த காலத்தில் வந்து பண்ணோம், நம்ம அரசு தொலைக்காட்சியில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டஃப்பான டக்கப்பாரு எல்லா சேனல், ஏகப்பட்ட சேனல்.
இதில் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க? அது வரைக்கும் யாரும் சோஷியலை வந்து இப்போ டப் பண்ணல. தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இதுக்கும் டப் பண்ணல. என்கிட்ட கொடுத்து வந்து ஃபஸ்ட் எபிசோடு பார்க்குறேன். ஃபஸ்ட் எபிசோடு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய ரீச் ஆகுன்றது எனக்கு என் மனசுக்கு பட்டுச்சு. அது உடனே நான் சொன்னேன், இல்லை சார் இது பண்ணிடலாம், நல்லா வரும் இது அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் சொல்லுங்க, நான் டவுட்டில் தான் கேட்டார். ரொம்ப நல்லா வரும் சார், இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். அதுக்கு டைட்டில் வைக்கிறோம். டைட்டில் வைக்கிறப்ப முதல்ல அதுக்கு முன்னாடிலாம் வந்து சீரியலுக்கு வந்து நல்ல நல்ல டைட்டில் வைப்பாங்க. சினிமா டைட்டில் தூக்கி அதுக்கு வைக்கிறோம். அந்த சப்ஜெக்டே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு பழசாகிறது, இன்னொருத்தருக்கு புதுசாகும். இப்போ வசதி படைத்தவனுடைய ஒரு பழைய சட்டை வசதி இல்லாதவனுக்கு ஒரு புது சட்டை ஆகும். அவன் தூக்கி போட்டான்னா இதை தூக்கி அவங்க போட்டுக்குவாங்க. இதுதான் கதை. இந்த கதையை வச்சு ஒரு பெண் தனக்கு வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட மாப்பிள்ளைய இவ அவளுடைய தோழி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இது பின்னாடி கொண்டு வராங்க. முதல்ல இவன் கொடுத்ததே இப்படி, அவர் ஷூ கிழிஞ்ச ஷூ தூக்கி போட்டால் இந்த குழந்தைக்கு அது புது ஷூ ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அந்த ஷூவை பார்த்ததே கிடையாது. இந்த கான்செப்டில் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ இதுக்கு வந்து ஒரு எபிசோட் நான் உட்காந்து டப் பண்ணுறேன், ஃபுல்லாக உட்காந்து டப் பண்ணுறேன். அதன் பிறகு என்னுடைய துணைவியார் உமாபரணி தான் அவங்க ஃபுல்லாக டைலாக் எழுதுகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் எப்பொழுதுமே ஆரம்பிக்கிறது, நான் உட்காந்து அதை ஒரு ஸ்திரப்படுத்தி விட்டுருவேன். இப்போது ஜனங்களை பார்க்க வைக்கிற வரைக்கும் என்னுடைய வேலை. அதுக்கு தொடர்றது ஏன்னா நான் எல்லாத்தையுமே நான் உட்காந்து என்னால் மேற்பார்வை தான் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னத்தோட இருந்தால் என்னுடைய மேற்பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 7000 எபிசோடு போயிருக்கு. இப்போ இதில் வந்து டைட்டில் சாங் சார் ஒரு அற்புதமான சாங்கு. அந்த சாங்குலேயே அந்த கதை வந்துடும். அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை. ஒரு பொம்மை வந்து கீழே போட்டிருந்தாங்க. சரி, அந்த பொம்மை வந்து பழைய பொம்மை. இந்த குழந்தை போய் எடுக்குது, இந்த ஏழ்மைச்செருவி போய் அந்த செருமி எடுக்கிற அவளுக்கு புதுசு. அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை, சிலரது புதியது பழதானால் அது சிலர் வாழ்வினில் புதிதாகும், சிலரது உடைமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாய் உருமாறும், பூங்குயில் தினம் பாடும் இங்கே ஆசையின் பல்லவி, இரு தோழிகள் கதைதானம்மா உங்கள் சிந்து பைரவி. சிந்து பைரவி அதான் டைட்டில். சீரியல் பேர் சிந்து பைரவி. ஆமா, ஒரு பொண்ணு பேர் சிந்துன்னு வச்சா, ஒரு பொண்ணு பேர் பைரவின்னு, ரெண்டு ராகத்தோட பேரு. இப்போ உங்களுக்கு கதை இப்போ வந்துச்சு. இதனுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா கூட பின்னாடி அந்த சிந்து பைரவியில் வர கேரக்டர் மாதிரியே வரும் அந்த கேரக்டர்ஸ். ஏன்னா இப்படி அவளுடைய உடமையை வாங்கி போட்டுட்டு இருந்தா, அவளுடைய பழசெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்ற போகிற இதே மாதிரி போயிட்டு இருக்கிற கதை, அவள் வேணாம்னு ஒதுக்குன ஒரு மாப்பிள்ளையை அவள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வரும். இது வந்து டப் பண்ணும் சார். அதாவது ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 எபிசோடு பண்ணோம். அது பெரிய ஹிட்டான உடனே அடுத்த சோஷியல் ஹிட்டு இன்னொன்று சோஷியலில் வந்தது, மண் வாசனைன்னு அதுக்கு டைட்டில் வச்சு. அது என்னென்னா பாலிகாவதுன்னு அது ஹிந்தியில் பேர். அது பால்ய விவாகம் செய்கிற ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றின கதை அது. அதில் ஒரு புரட்சி ஏற்பட்டு அந்த பொண்ணு பெரியவளாகி எப்படிலாம் நடந்ததுங்க ஒரு பெரிய கதை. அது ஒரு குடும்பம்னா சார், ஒரு குடும்பத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி வந்து அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்துவாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய இது. நம்ம வீட்டில் என்னதான் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை வளர்த்தாலும் ஒரு தாத்தா பாட்டி இருந்து அந்த பேர பிள்ளை வளர்றதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு அந்த ஒழுக்கம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட அட்டாச்சை விட அந்த தாத்தா பாட்டி அட்டாச் தான் அதிகம். அப்படி ஒரு கேரக்டர் அதில் வச்சு, அதில் ஒரு பாட்டியம்மா கேரக்டர் வச்சு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியலும் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லி இப்போ அது பெரிய லெவலில் இருக்குது. ஆமாம் ஆமாம், இதுக்கும் அதுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஆமாம், ஓடிடிக்கும் பண்ணேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு திருப்தி, முழு திருப்தி என்னென்னா சார், குழந்தைகளுக்கு உண்டான அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் இருக்குது. நீங்கள் உலகம் பூரா எங்கே போனாலும் குழந்தைகளை கேட்டால் அந்த சீரியல் பார்க்காத குழந்தைகளே இருக்காது. கொக்கோ மிலன் லேன்னு ஒரு சீரியல். கொக்கோ மிலன் லேன். சரி, இது நீங்கள் வந்து பாரிஸில் போய் குழந்தைங்க கேட்டாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம ஊரில் வந்து கேட்டாலும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு முதல்ல அது தெரியல. கொக்கோ மிலன் லேன்னா சரி ஏதோ ஒரு சீரியல் கொடுக்குறாங்க, அதை நான் டப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆரம்பித்தேன். அதில் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அதை சொல்லுவாங்க. சீசன் 1 ஒரு 15 எபிசோடு பண்ணுவாங்க. அந்த 15 எபிசோட்லேயும் இப்போ வந்து ஒரு ஃபயர் ட்ரக்குன்னா என்ன,
அந்த கார்ட்டூன் தான் இல்லை, இது எல்லாமே நான் சொல்கிறது கார்ட்டூனு. அந்த ஃபயர் ட்ரக்குன்னா என்னென்னா, அதுக்கு ஃபயர் மாஸ்டர் இருப்பார் இல்லைங்களா, அவர் டிரைவர் வந்து சொல்லிக் கொடுப்பார், வாங்க இந்த ஃபயர் ட்ரக்கை கழுவுங்க, அழுக்காக இருக்குது. அப்போ அழுக்காக இருக்க கழுவுறப்பவே இந்த பார்ட்ஸ் இது, இந்த பார்ட்ஸ் இது, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஸோ இது வந்து வெரி நாலேஜபிள் சீரியல். அதை எழுதக்கூடிய வாய்ப்பு. அது என்னென்னா டயலாக் இல்லை, டயலாக் போர்ஷன் நான் பண்ணலை, சாங்காகவே வரும். மொத்த எபிசோடில் அந்த மொத்த எபிசோடுக்கு வந்து 40 பக்கம் டயலாக்னா ஒரு 25லேருந்து 30 பக்கம் சாங்காக வரும். இந்த குழந்தைங்க சாங்காக பாடிக்கிட்டே கேள்வி பதிலாக வரும். அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அது வந்து எல்லாமே தாளத்துக்குள்ளே கட்டுப்படாது. இது வந்து தாளமும் இருக்காது, தாளம் இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அது மாதிரியான ஒரு நீட்டி முழக்கி மடச்சு கிடச்சி வரும். அது ரொம்ப அந்த அர்த்தத்தை அதில் கொண்டு வரணும், அந்த லிப்பை கொண்டு வரணும். அது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஸ்பெல்பவுண்டுன்னு ஒரு ஃபுல் பிக்சரு, ஆங்கில படம் கார்ட்டூன்லேயே, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல் லென்த்து. அது அதாவது மனசில் உள்ள வெறுப்புங்கிறத ஒரு பூதமாக்கிட்டான் அவன். அதை வச்சு ஒரு கதை, அது ஃபுல்லாக பாட்டாக இதே மாதிரி தான் வரும். அது வந்து லிப்சிங்க் மகேஷ்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார். அது சார், அது வந்து ஒரு படத்துக்கு ஆகிற செலவோட ஜாஸ்தியாகும். படத்துக்கு ஆகிற பட்ஜெட் அதிகமாகும், படத்துக்காகிற செலவோட பட்ஜெட் அதிகமாகும். ஏன்னா ஃபுல்லாக சாங் பண்ணி ஆகணும். அது வந்து பண்ணி கொடுத்தா ஸ்பெல்பவுண்டு, பிளாங்டன் ஒரு சீரியல், எல்லாமே இதெல்லாம் கார்ட்டூன் சார். இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். இது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு சஞ்சய் லீலா பன்சாலி வந்து ஒரு சீரியல் பண்ணார். மனுஷா கொய்ராலா இவங்களெல்லாம் வச்சு ஹீரா மண்டின்னு ஒரு சீரியல் பண்ணார். அதாவது டைமண்ட் பஜார், ஒரு உண்மையிலே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கதை. அதாவது சுதந்திரத்துக்காக போராடினவங்க நம்ம தான் சுதந்திர தியாகின்னு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம சிவப்பு விளக்குலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா இருந்தப்ப ஒரு ஏரியா, அவங்க இந்த நவாப்ஸ்லாம் வந்து அவங்களுடைய செட்டப்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறது வருது, அதுக்கு பேர் டைமண்ட் பஜார்னு பேர். அந்த கடைசி எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு என்ன இருக்கு, இதெல்லாம் ரியல் உண்மை. இது ஒரு கற்பனை கதை இல்லை, உண்மை கதை. ஆனால் வரலாற்றில் அது மறைக்கப்பட்டுடுச்சு. இது வந்து பார்ட் 1 பண்ணிட்டாங்க, பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து என்னுடைய மைத்ரன் என்கிட்ட உதவியாளர் இருந்த பாலகிருஷ்ணன் டயலாக் பண்ணார். நான் ஃபுல்லாக பாட்டு பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14 பாட்டு. அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ். மியூசிக் வந்து சஞ்சய் லீலா பன்சாலி தான். அதில் ஒரு சவால் இருக்குது சார் இந்த மாதிரி பண்ணுறப்ப. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நமக்கு படம் வந்துடுச்சு, பார்க்குறேன், அந்த கருத்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு மாற்றி எழுதிட்டேன் முதல்ல. அப்புறம் தான் பார்த்தா கீழே சப்டைட்டில் இருக்குது. சப்டைட்டில் இருந்தால் என்ன இருக்கும், ஒரிஜினல் என்ன ஹிந்தி இருக்கோ அதுதானே சப்டைட்டில் இருக்கும். இப்போ நம்ம கருத்தை எல்லாம் மாற்றி அந்த சுச்சுவேஷனுக்கு வேறு எதாவது மாற்றினா மேட்ச் ஆகாத சார். முதட்டாசைக்கு மட்டும் அங்கே வேலை இல்லை, கீழே இருக்கிற சப்டைட்டிலுக்கும் நீங்கள் போராடணும். எந்த சப்டைட்டில் ப்ளஸ் பாயிண்டாக ஆக்கப்பட்டதோ அந்த சப்டைட்டில் நமக்கு மைனஸாக வந்து நிற்கும். நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக கிரியேட் பண்ண முடியாது. நான் முதல்ல ஒரு 3-4 பாடல் மாற்றணும். அது மாற்ற மாட்டாங்க. இல்லை சாதாரண விஷயம் இல்லை சார், மாற்ற மாட்டாங்க. நீங்கள் ஆடியோ தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஹிந்தியில் இருந்ததுன்னா நீங்கள் ஆடியோ மாற்றினீங்கன்னா மாறிடும். ஆனால் அதுக்காக விஷுவல் மாறாது. அப்போ சப்டைட்டில் ஹிந்திக்காக தான் அவங்க போடுவாங்க. ஏன்னா உலகம் பூரா பார்க்குறப்ப இங்கிலீஷ் தானே உங்களுக்கு உலக மொழியாக இருக்குது, அதனால இங்கிலீஷில் மாறாது. இந்த சவால்லாம் அதில் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சப்டைட்டிலை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது ஒரிஜினல் மீனிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு மேட்ச் பண்ணிட்டு போனோம். முழுமையாக நீங்கள் என்ன நினச்சி உங்களுடைய கருத்தை அழகாக எதோ பண்ணலான்னு நினச்சா கூட பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சவால்லாம் இருக்குது அதில். ஸோ அதில் வந்து அந்த பாடெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அது ஒரு பெரிய ஹிட்டாச்சு, எனக்கு நல்ல பேர் அதில், ஹீராமண்டின்ற இதில். இது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் என்னுடைய பணி நிறையா இப்போ போயிட்டுருக்கு. இந்த பக்தி சேனல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு இறைபக்தி உணர்வு உள்ளால் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்லாம் வந்து சென்ற வருடம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல் எழுதி கொடுத்தேன். நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் உள்ள தனித்தனி பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எழுதி அந்த இதுவும் அவங்க ஒரு மொழியில் எழுதியிருப்பாங்க. ஆமாம், அவங்க ஒரே மியூசிக் ஒன்று அவங்க டியூன் ஒன்று, லாங்குவேஜ் ஒன்று எழுதியிருப்பாங்க. நம்ம தமிழில் நம்ம எழுதலாம். இது லிப்புக்கு கிடையாது, இசைக்கு. தமிழ் திரை உலகத்தில் இங்கே இருக்கவங்கலேருந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து இப்படியெல்லாம் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க. சில நேரங்களில் நீங்கள் வெளிநாடுகள்
அங்கேயும் இணைப்பில் இருந்திருக்கீங்க. அது சம்மந்தமாக எதுவும் சொல்ல முடியுமா? ஆமாங்க, அது ஒரு கிளாசிக் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பேட்மிண்டன் சகோதரர்கள் அசோக் அமிர்தராஜ், விஜய் அமிர்தராஜ், ஆமாம், அவங்க வந்து பெரிய தயாரிப்பாளர்கள். ஆங்கில படங்கள் நிறையா தயாரித்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தமிழில் வந்து டப் பண்ணலாம். இன்னும் நிறைய படங்கள் ஆங்கில படங்களை வந்து வெவ்வேறு மொழிகளில் நிறைய படங்கள் டப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஹாலிவுட்லேருந்து டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியான்ற இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க அப்போவே வந்து, ஏன்னா அது ஒரு பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டு அவ்வளோ செலவு பண்ணுறப்ப அத்தனை மார்க்கெட்டை கவர் பண்ணால் தான் அந்த செலவை அவங்களால கவர் பண்ண முடியும். அதனால் பல லாங்குவேஜில் அவங்க டப் பண்ணி அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இந்த கிளாசிக் ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் தமிழில் டப் பண்ணோம், பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தை அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய படங்கள், ஸ்பை ஹூ லவ்ட் மீ, ஷான் கானரி நடித்த படம், கோல்டு ஃபிங்கர், தண்டர் பால், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் கோல்டு ஃபிங்கர் வந்து முதல்ல டப் பண்ணுறதுக்கு இங்கே ஏவி மோகன் ஒரு தயாரிப்பாளர், அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவரோட டையப் வச்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க. அதில் நான் வந்து கோல்டு ஃபிங்கர் தான் முதல்ல டப் பண்ணேன். கோல்டு ஃபிங்கரில் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, கொஞ்சம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்தந்த மொழி அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மொழியெல்லாம் மாற்றி அந்தந்த ஸ்லாங்கெல்லாம் போட்டு பண்ணி அதில் ஒரு கேரக்டருக்கு அல்டாப்லாம் பேர் வச்சு, இது ரொம்ப தமாஷாக இருக்கும் அந்த படம். அவர் ஜேம்ஸ் பாண்டு கேரக்டரே அப்படி தானே இருக்கும், அவர் பண்ணுற சீரியஸான விஷயத்தையே ரொம்ப தமாஷா பண்ணிட்டு போவார். அது அந்த படம் வந்து நான் டப் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த படம். அப்போது அது ஃபஸ்ட் காப்பி பார்க்குறதுக்கு அசோக் அமிர்தராஜ் வந்தார். இங்கே வரப்போ நான் சும்மா ஒரே ஒரு ரீல் பார்த்துட்டு போயிடுறேன், எனக்கு நைட்டு ஃப்ளைட் அவருக்கு, நான் பார்த்துட்டு போயிடுறேன், ஒரு ரீல் மட்டும் பார்த்து போகிறேன்னு குட்லக் தேட்டரில் போடுறோம். இவர் வந்தார், என்கிட்டையும் அறிமுகப்படுத்தி நான் பேசி இருந்துட்டு, நான் ஜஸ்ட்டு ஒரு லைட் பார்த்துட்டு போயிடுறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னாரு. சரி சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவர் முழுசாக இருந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் அவர் இருக்கிற அறையில் நான் ஒரு ரீல் பார்த்துக்கலாம்னாரு. படம் ஆரம்பிச்சது. ஒரு ரீல் ஆரம்பித்த உடனே முதல்ல இப்படி உட்காந்தார், அப்புறம் மெல்ல இப்படி சாஞ்சார், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக சாஞ்சார். ஒரு ரீல் 2 ரீல் ஆச்சு, 2 ரீல் 3 ரீல் ஆச்சு, ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே ஃப்ளைட் போயிடுச்சு, அங்கே ஃப்ளைட் போயிடுச்சு, விட்டார். அவருக்கு தெரிஞ்சுதான். ஆமாம், இன்டர்வல் விட்ட உடனே ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் வந்திருந்தாங்க அன்றைக்கி. உடனே அவரை பார்த்து பேசிக்கிட்டு, உடனே நான் ஊருக்கு போக வேண்டியது, கிளம்ப வேண்டியது, என்னை இந்த படம் டப்பிங் வந்து என்னை அந்த அளவுக்கு ஒன்று வந்து இன்வால்வ் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் அதை பார்க்குறப்ப இவ்வளவு பிரமாதமாக ஒரு படத்தை தமிழில் பண்ண முடியுமாங்கிறது இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எத்தனையோ லாங்குவேஜ் நான் டப் பண்ணியிருக்கேன், ஆங்கிலத்தில் வந்து எத்தனையோ பல்வேறு மொழிகளில் டப் பண்ணியிருக்கேன். அதில் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான், தமிழில் பண்ணது தான் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய பாராட்டு பத்திரமே வாசித்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம். அப்புறம் கிளாசிக் படம் பூரா டப் பண்ணோம். அப்புறம் டாவின்சி கோட், ஒரு பெரிய சர்ச்சைக்கு உண்டான படம் அது. அந்த படத்தில் டாவின்சி கோடில் ஹீரோவுக்கு நம்ம கதிர் தான் பேசியிருப்பாப்புல. அதில் நான் விஜயகுமார் சொன்னேன் இல்லைங்களா, சண்முக சுந்தரம் சொல்லிட்டு அவருடைய தம்பி, அவர் வந்து டீச்சர்ன்ற ஒரு கேரக்டர் பேசியிருப்பார். அந்த படம் பூரா சார் டாவின்சி கோடு நான் பண்ண படங்கள்லேயே ரொம்ப சிரமப்பட்டு பண்ண படம் அது. ஏன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி டைலாக் அது. ஏன்னா அது ஏற்கனவே பல பிரச்சனைகளை படம் ரிலீஸ் பண்ணதுக்கு சந்திச்சுது. அதில் ஒரு வார்த்தை கூட யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அது படம் பண்ணேன். அது முதல்ல கொஞ்சம் இது பேன் பண்ணி மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க. அந்த படம் ஒரு அற்புதமான படம். இன்னொரு படம் பண்ணேன், அதில் ஒரு சுவையான சம்பவம், வி ஃபார் வேண்டேட்டான்னு ஒரு படம் பண்ணேன். வேண்டேட்டாங்கிறது ஒரு புரட்சி காரன் அங்கே. அந்த படம் வந்து முகத்தில் ஒரு பெரிய முகமுடி மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த ஹீரோ படம் பூரா நம்ம ஊரில் காளி வேஷம் போட்டால் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி மியூசிக்கை வச்சுட்டு கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு முகம் இருக்கும். அதை தான் முகமுடியாக அவர் பயன்படுத்துவார். அது ஒரு புரட்சிக்காரர். அதாவது எப்போதுமே ஏழை பணக்காரன்ற அந்த விஷயத்துக்கு போராடுற ஒரு புரட்சிக்காரர். அது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. லிப்பு கிடையாது, அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு அருமையான தமிழில். ஒரு புரட்சிக்காரன் வந்து சும்மா கலைக்கலை பேச்சு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றதை விட அந்த தமிழில் பேசுகிறப்ப அதுக்கு ஒரு வீரம் இருக்கும், ஒரு வீச்சு இருக்கும். ஆமாம், எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டேன். நான் வந்து அந்த ஆங்கிலத்தை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அது என்னென்னமா மெருகூட்டணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வரேன். அதில் ஒரு சீனு, அந்த சீனில் வந்து
ஒரு சர்ச்சை சேர்ந்த ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்குவார். இவர் எங்கே தப்பு நடந்தாலும் போய் நிற்பார். இவர் ஒரு ராபின் ஹுட் மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் வந்து போய் அவர் அங்கே பிடிச்சிடுவார். பிடிச்சி காப்பாற்றிட்டு கத்தி முனையில் வச்சுட்டு நிறுத்தி கருத்தில் பிடிச்ச ஒரு வசனம் போட்டேன். எனக்கு தெரியும், டக்குன்னு ஒன்று ஐடியா வந்துச்சு எனக்கு. ஏன்னா நமக்கு தான் லிப்பு இல்லையா. இது வந்து நடக்கிற இடம் வந்து ஒரு சர்ச்சு. சரி, சர்ச்சில் நடக்கிறப்ப அது எப்படி பண்ணலான்னு பார்த்தப்ப எனக்கு ஒரு அப்போ இதை ஒரு டைலாகை நமக்கு முன்னாடி பெரிய மகா வசனகர்த்தா அவர் எழுதின டைலாகை போட்டு அது மேற்கோள் காட்டுற மாதிரி கொண்டு வந்தேன். நான் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்று தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பயன்படுத்தினா சரியா இருக்குமா? இது ஏன் டைலாக் மாதிரி நான் போட்டுக்க முடியுமா? இதை போட்டுட்டு இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா, அங்கே ஒரு எஸ்கேப்பு. ஏன்னா அந்த இடத்துல அது ரொம்ப பொருத்தமான இடம். இதை சொல்லிட்டு இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருந்தா மிச்சத்தையும் யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு டைலாக்கை போட்டு, சார் இப்போது நீங்கள் எப்போதுமே ஒரு படத்தை நம்ம பண்ணுறப்ப ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உணர்வை அவங்களுக்கு முன்னாடி கேட்டு கேட்டு ரசித்த ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து கொடுக்கறது. அதுதான் எங்கள் அப்பா கூட பண்ணார். நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய பாடல்கள் ஒற்றுமையால் வாழ்வதால் உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனால் வளரும் தீமையேன்னு எழுதினார். அது எழுதினது அப்பா இல்லை, ஆனால் அது எடுத்தாழ்வது. அந்த மாதிரி என்னுடைய ஐயா இருக்கார் முன்னாடி, அவர் ஐயா கலைஞர் ஐயா இருக்கிறார். அவர் விஷயம் ரொம்ப பதிஞ்சு போன ஒரு விஷயம். பராசக்தியில் ஐயா சிவாஜி கணேசன் அவங்கள பேசி பதிஞ்சு போன ஒரு விஷயத்தை தூக்கி அங்கே போட்டு, அதை நான் இல்லை, அதுக்கு சொந்தக்காரர் நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை ஞாபகம் இருக்குமான்னு சொன்னதை இது தியேட்டரில் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் பார்க்குறோங்க, இல்லையாரே ஜெயிச்சு கை தட்டினாங்க சார். அதுக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சமயோஜிதமாக நம்ம செஞ்சோம்னா அந்த கருத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர் இல்லை, அது மகா மேதை அவரோட. ஆனால் அந்த இடத்துல போடுறப்ப அது ஒரு பரிமளிக்கும் அந்த இடத்துக்கு, அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி ஆகும். அப்போ அதில் கனெக்ட் ஆவாங்க. அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சது கனெக்ட் ஆவாங்க. இந்த பாளையம் முருகன் சொன்னால் அந்த பழனி முருகன் சொன்ன மாதிரின்னு சொன்னான் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் நம்ம யோசித்து அதெல்லாம் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் போய் கீழே உள்ள ஜனங்கள் அது ஈஸியாக சேர்ந்துடும். பாலின்னு ஒரு படம் பண்ணோம், பெங்காலி படம். அது வந்து ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருப்பாங்க. அது ரவீந்திரநாத் தாகூருடைய கதை, அவர் எழுதினது. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மனிதர்களுடைய கதை, அவங்க எழுதின வசனங்கள், அவங்க எழுதின மூலக்கதை, இதை வச்சுட்டு வந்த படங்களை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேண்டும் இல்லையா சார். அது மாதிரி பெங்காலி படங்கள் பண்ணிருக்கேன், துளு, ஹாங்காங் படம். சார் மொழியே தெரியாமல் எனக்கு வந்து ஹாங்காங் லாங்குவேஜ் எப்படி தெரியும், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, லிப்பா சேவைகளை வச்சு அந்த கதை இப்படித்தான் இருக்கணும் ஒரு கற்பனையில் கூட ஒரு படம் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த விஷயங்கள் சார் இந்த மாதிரி வெளிநாட்டு படங்கள்லாம். எனக்கு கலைச்செல்வி என்று கலைத்துறையில் பேர் வாங்கிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் உங்கள் தொழிலால் அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் உண்டா? ஒரே ஒரு அனுபவம் மட்டும் எனக்கு கிடைச்சது. என்னோட ரொம்ப சின்ன வயசில், நான் திரைத்துறைக்கும் 20-21 வயசில் நான் உள்ளே நுழையிறேன். அப்போ நான் உங்களுக்கு மந்திரிகுமாரி சொன்னேன் இல்லைங்களா, மந்திரிகுமாரில் எஸ்.ஏ. நடராஜன்னு அவர் தான் வில்லன். அரண்மனை நாயே அடக்கடா வாயங்குவார் அவர், ஐயா கலைஞர் ஐயா வசனத்தில். அவர் வந்து பிற்காலத்தில் வந்து அவர் படம்லாம் பண்ணார், நடுப்பர் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணார். நல்லதங்காள்னு ஒரு படம் பண்ணார், அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நல்லதங்கள்னு அப்போ படம் பண்ண 57-58 படம் பண்ணப்பெல்லாம் அப்பா தான் பாட்டு எழுதி கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு எடுக்கிறார். 1978 அவர் படம் பண்ணணுன்னு முடிவு எடுக்கிறப்ப அதுக்கு வந்து அப்பா பாட்டு எழுத போகிறாங்க. அந்த பாட்டு எழுத போகிறப்ப என்னை பார்த்துட்டு அவர் என்ன, அப்பாவுக்கு உதவியாளர் நான் போகிறேன், என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவர் என் கூட இந்த படத்துக்கு உதவி இயக்குனராக நீ வேலை செய்ய உங்களை என்ன எஸ்.ஏ. நடராஜன் அது சொல்கிறார். அந்த படத்தில் நான் பாட்டும் பாடினேன், நானும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரும் பாடினோம். முதல் பாட்டே எனக்கு அமைஞ்சது, நல்லதை பாரப்பா நல்லதை கேளப்பா நல்லதையே நீ நாடு என்னாலும் உள்ளதை சொல்லப்பா உன் வழி செல்லப்பா ஊருக்கு நன்மைகள் செய்தே. இது பாலசாரம் நானும் பாடுறோம். அந்த படத்தில் வந்து லட்சுமி வந்து சின்ன டைட்டில் வச்சு எடுக்கிறாங்க எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள். அப்போது பாட்டு எழுத போகிறப்ப தான் நான் இப்போ பாடினேன் இல்லைங்களா, அந்த பாட்டு ரெக்கார்ட்லாம் ஆகிடுச்சு. அவர் என்ன நினச்சாரோ தெரில, தம்பி நீ வந்து என் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணு,
படித்த பிள்ளையா இருக்கிற நீ வா என் கூட அப்படின்னாரு. அப்பா சொன்னாங்க சரி ஒர்க் பண்ணுறதுன்னா அனுபவம் தானே, நீ சினிமான்னு முடிவு பண்ணிட்ட வா அப்படி ஒர்க் பண்ணுனாங்க. அப்போ நான் அது போய் அவரோட ஒர்க் பண்ணுறேன், டிஸ்கஷன் போகுது, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் திடீர்னு யாரை ஹீரோயின் போடலாம் அதை போடலாம் இதை போடலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்புறம் திடீர்னு அப்போ வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து நதியை தேடி வந்த கடல்னு படம் அப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ அவங்கள அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு எஸ் ஏ நடராஜன். அவர் பழைய நட்பு இருக்கும் இல்லைங்களா, அவங்க இதில் நட்பில் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு போயஸ் கார்டன் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் கதை சொல்கிறது இருக்கட்டும், நீ கதையை நல்லா தரவாயிட்ட, நீ கதை சொல்லுன்றார். பாருங்கள், என்னுடைய 21 வயசில் சினிமாவுக்கு வந்த புதுசு நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, அது வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய கதாநாயகி. அவங்களுக்கு கதை சொல்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டார். இங்கே போனோன்னே அந்த போயஸ் கார்டன் அந்த உள்ளே நுழையிறோம். இதுமாதிரி வந்திருக்காங்கன்னா வர சொல்லி உள்ளே அழைச்சி போனாங்க. பெரிய ஹாலு, சைடில் மாடிப்படி இருந்தது. அப்போது அதில் அப்படி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்போம். அவங்க இறங்கி வராங்க, ஒரு தேவதை மாதிரி இறங்கி வராங்க. வந்து உட்காந்து அதுக்குள்ளார கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்தது, குடித்தோம், சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். வந்து வாங்கினே வணக்கம் அப்படின்னு சொன்னார். இவர் சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறேன், லக்ஷ்மி வந்தாச்சுன்னு டைட்டில் ரோல் நீ தாம்மா பண்ணணும் அப்படின்றாரு. பண்ணலாண்ணே, சொல்லுங்கள் கதை சொல்லுங்கண்ணே. உடனே தம்பி தான் கதை சொல்லணும்னு என்ன காட்டலாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் டைரக்டரு, இவர் வந்து கதை வசனகர்த்தாலேருந்து எல்லாமே அவர் தான். அவர் ஒரு சின்ன பையன், இவரை காட்டுறாரு. ஆமாம், சொல்லணும் கேட்டணுன்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க. கதை சொல்லுன்னு சொன்ன உடனே ஒரு 1.5 மணி நேரம் கிட்டுன்னு A to Z அது ஃப்ளோவில் போய் அழகாக சொன்னேன். என்ன நினச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்படின்னு பாராட்டிட்டு அப்புறம் இவர்கிட்ட கேட்டாங்க, ஆனால் இது வந்து எனக்கு பெருசாக இன்னும் ரோல் இல்லையாண்ணே, அது பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. அது என்ன சீன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு பேசினோட்டா அப்புறம் சில காரணங்களால் அது நடக்காமல் போச்சு. இது ஒரு பெரிய அனுபவம் அவங்களோட. எனக்கு வந்து அவங்களுக்கு 21 வயசில் அவங்களுக்கு எத்தனை படத்தில் எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் நடித்தவங்க, அவங்க கதை சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கதை சொல்லி ரொம்ப நல்லா சொல்றீங்கிறது உள்ளத்துலேருந்து வந்த வார்த்தை. எனக்கு அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சும்மா என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இதுக்காகவோ அவங்க ஒவ்வொரு சீனும் அவங்க கண்ணு விரியறதெல்லாம் நான் பார்க்குறேன். இந்த சீன் அவங்களுக்கு உண்டான சீனுன்றது எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, நான் சொல்கிறதுல அவங்களுக்கும் புரியணும்ல. அதெல்லாம் நான் கவனித்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, கேட்டாங்க. அப்புறம் கடைசியில் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த தொடர்பும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கதை சொன்ன அனுபவம் அவங்களுக்கு இருக்குது எனக்கு. அவங்க நிச்சயமாக மருதவரணி என்கின்ற ஒருவரை தேடி வாய்ப்பு வரும், ஆனால் ஒருவராக இருந்து கொண்டு மட்டுமே இதை செய்திருக்க முடியாது. இப்போ அந்த உங்கள் டப்பிங் குரூப் என்கிற இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. சார், இது இப்போ நான் எழுதுகிற வரைக்கும் தான் என்னுடைய வேலை. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்தந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறது டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் அவங்கள எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட வேலை வாங்குறது. நான் என்ன தான் சொல்லி கொடுத்து வேலை வாங்கினாலும் பேசணும் இல்லையா. ஆமாம், அந்த குரலை வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த அழுகையில் நான் அழுகையில் வந்து இவ்வளோ போதுன்றேன். இப்போ இத்தனை அவுன்ஸ் அழுக போதுன்னா அத்தனை அவுன்ஸ் அழுக அவங்க கொடுக்கணும். அதை விட ஒரு 2 அவுன்ஸ் ஜாஸ்தி போச்சுன்னா அந்த கேரக்டருக்கும் இதுக்கும் ஒட்டாது. சிலது சொல்லி காட்டலாம், ஆனால் அதை வாங்கிக்கிட்டு அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ்க்கு கொடுக்குறது அவங்க தானே. அது மாதிரி என்னுடைய யூனிட்டில் நீங்கள் எனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் எனக்கு டப்பிங்கை எனக்கு வந்து பேசியிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, தீனரட்சகன்னு. அவரெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் இப்போ இல்லை, ரொம்ப பேர் இப்போ இல்லை பழைய ஆட்கள். அதில் சண்முக சுந்தரம், நீங்கள் கரகாட்டக்காரனில் நடிகர் சண்முக சுந்தரம் என்ன அருமையாக பேசுவார் சார். நீங்கள் மைக்கு முன்னாடி 2 பக்கம் டைலாக், ஒரே ஆள் 2 பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கும். எழுதி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹெட்ஃபோனில் கேட்டுக்குவார் அவர். ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டு பேப்பரை இப்படி பிடிச்சிட்டு அங்கே படம் ஓடும், இங்கே பேப்பரில் டைலாக் இருக்கும். 2 பக்கம் டைலாக்கை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பேசுகிறதெல்லாம் டக்குன்னு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போய்ட்டுருந்தோம். இப்படி வச்சுப்பார், கண்ணை இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், டக்குன்னு பேசிக்கிட்டே வருவார். அப்படி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட். திடீர்னு இதுக்கு மத்தியில் நான் வேறு பட்டன் அடிச்சுட்டு அண்ணா அந்த இடத்துல அந்த சேர்த்துங்காங்குவேன். எந்த இடத்துல அந்த சேர்த்துக்காங்கிறது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஃப்ளோவில்
எங்கே நான் அந்தன்ற வார்த்தையை மிஸ் பண்ணியிருக்காங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுவார். அப்போது என் மைண்டில் என்ன இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுப்பார். அந்த மாதிரி தான் தயாராக இருந்தாங்க. அப்படி அவர் சண்முக சுந்தரம்ங்கிற அவர் டப்பிங் வந்து நிறைய படங்கள் எனக்கு பேசிக்கிறார். முதல்ல கோட்டா சீனிவாசராவ் அவருக்கு அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. கோட்டா சீனிவாசராவ் லேட்டரான் தான் வந்து தமிழ் படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் கோட்டா சீனிவாசராவ் நடித்த படங்கள் பூரா சிரஞ்சீவி நடித்து அவருக்கு வில்லனாக நடிச்சிருப்பார். அது பூரா இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் இவர் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாற்று வாய்ஸ் வேணுமென்னு எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போ என்கிட்ட நான் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கேன், ஒருத்தரை பற்றி, ராஜேந்திரன், ஸ்ரீலேகா ராஜேந்திரன். அவர் தீனதர்ஷனோட கூட சொன்னார்னு சொன்ன இல்லைங்களா, யார் இந்த பையன் பக்கத்தில் நின்று வாய வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு. அந்த தேடல் இருந்தது. அவரை நீ வாய்ஸ் மாற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கோட்டா சீனிவாசன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 படங்கள் என்னுடைய டப்பிங் படங்களில் அவர் பேசியிருக்கிறார். அதன் பிறகு தான் சாமின்ற படத்துக்கு வந்து கோட்டா சீனிவாசன் தமிழில் ஸ்டேட் படத்தில் பேசி ஒரு ரவுண்டு. ஆமாம், இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த படம் நடித்தாலும் அவர் தான் பேசுகிறார் வாய்ஸ். MS பாஸ்கர் அவர் வந்து நிறைய படங்கள் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் பேசி ஒரே சீனில் ஒரு 3 பேருக்கு பேசணும்னு சொன்னால் பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்பி விட்டுருவேன், இதான் டைலாக் என்ன. அவங்களெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ரொம்ப எந்துவாக இருப்பாங்க, கொஞ்சம் விட்டால் மேலே போயிடுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வேலை வாங்கி அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் சாய் ரவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இப்போ வில்லனாக நடிச்சிட்டு இருக்கிறான். கன்னடத்துலலாம் ஒரு பெரிய வில்லன். அவங்க அண்ணன் தான் சாய்குமார், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் சாய் ரவி எல்லாம் வச்சு முதல்ல ஆரம்பத்தில் அவர் தெலுங்கு, தமிழ் தெரியாது, கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வந்து சரண்ராஜுக்கெலாம் அவர் தான். இப்போ ஜென்டில்மேன் சரண்ராஜுக்கெலாம் அவர் தான் முதல்ல. நீங்கள் பாருங்கள், ஒரு கணிப்பு இருக்குது பார்த்தீங்களா. நான் என் டப்பிங் நடந்துகிட்ருக்கு, டைம் கேட்டுக்கிட்டு சரண்ராஜுக்கு என்ன வாய்ஸஸ் கூப்பிட்ருக்காங்கன்னு போய் ஜென்டில்மேன் போய் வாய்ஸஸ் கொடுத்துட்டு வர்றார். வந்தது என்கிட்ட முதல்ல சொன்ன வார்த்தை சாய் ரவி, அண்ணா ஒரு படம் கேரக்டர் பேசுனேண்ணே, வாய்ஸஸ்க்காக போயிருந்தேன், அந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக ஓடுன்னு நினைக்கிறேன்ட்டு முதல்ல என்கிட்ட சொன்ன ஆள் ஜென்டில்மேனுடைய ரிசல்ட்டாக அந்த பையன் தான். இப்போது டப்பிங் ஆர்டிஸ்ட் போகிறாங்கன்னா அவங்க பேசுகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். கதிர், TN பாலு டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சன்னு கதிர், ஒரு அற்புதமான வாய்ஸு. நீங்கள் அதெல்லாம் எங்கே வேணாலும் நீட்டி முழக்கலாம். அவரை வச்சு அவருடைய ஏஜுக்கு மீறின ஒரு படம் பண்ணேன், உமர் முக்தார்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து உமர் முக்தாருக்கு அவர் பேச வச்சார். அதுக்கு அவருக்கு சிரமப்பட்டு அதுக்கு அந்த வாய்ஸை கொண்டு அதில் ஒரு சீன் பண்ணியிருந்தோம் சார். இவர் யாருன்னு தெரியாமலே பிடிச்சி அதுக்கப்புறம் தான் உமர் முக்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த சீன் சார், அந்த சீன் இப்போ பார்த்தாலும் ரொம்ப சார், நீங்கள் ஒரு ஆங்கிலத்தில், நம்ம தமிழில் மட்டும்தான் சார் பெரிய நிறைய டைலாக் டிட் ஃபார் டட்லாம் இருக்குன்னுங்களா, ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க சார். அதில் ஒரு மாதிரியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் உட்காந்து பேனாவில் எழுதிட்டு இருப்பார், எதுக்கோ கையெழுத்து போடுறாரு. அந்த ரூம் பெரிய ரூமு, கொண்டு போய் உமர் முக்தாரை செயின் போட்டு கட்டி அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார் அந்த ஏஜ்டு மேன். அந்த வயசான இடத்துல நிற்பார். இவர் அப்படி பார்த்துட்டு பேனாவில் எழுதுறார். கற்குன்னு இந்த பேனா நிப்பு எழுதுகிற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேட்கும். பின் ட்ராப் சைலன்ஸு. கொஞ்ச நாள் எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கோப்பில் எல்லாம் கையெழுத்து போட்டு அப்படி வச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா, நானும் உங்களுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டேன், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆமாம் சார், 2 பேருக்கும் உள்ள டைலாக் இதை அப்போ பேசிகிட்டே வருவார். நீங்கள் என்ன, உங்கள் நாடு உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு பூர்வீகம் உங்களுக்கு தான் இருக்குங்க, உங்களுக்கு முன்னாடி உங்கள் நாட்டை இன்னாரும் ஆண்டா தெரியுமா அப்படின்னு இவங்களுக்குள்ளே டிட் ஃபார் டட்டா டைலாக்லாம் வரும். எல்லாம் முடியும் சார். முடிஞ்சு இந்த சங்கிலி இருக்குல்ல, என்ன அது நான் கொஞ்சம் மாற்றி அதை பண்ணியிருந்தேன் சார். என்ன சங்கிலி ஒருத்துதா அப்படின்னு கேட்பார். அவர் ஒரே வார்த்தை சொல்வார், இந்த சங்கிலி ஒருத்தலை, உங்கள் சர்வாதிகாரம் தான் ஒருத்ததா. இப்போ அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கெல்லாம், இப்போ நீங்கள் தமிழில் பார்க்குறப்ப ஒரு அது சங்கிலி உறுத்துச்சா, இல்லை சர்வாதிகாரம் உறுத்துது, ஒரு எதுகமோனையோட ஒரு பொய்ட்டிக்கான அந்த சீனை நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அந்த சீனை பண்ணி படம் பார்த்துட்டு எல்லாரும், அது ஏவி மோகன்னு அவர் தான், அவரும் மறைஞ்சிட்டார். அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார். சார் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் டப் பண்ணுங்க, ஒருவர் இங்கேருந்து தயாரிப்பாளர், அவர் எத்தனை நாள் வேணாலும் டப் பண்ணுங்க, எனக்கு படம் நல்லா இருக்கணும் சார், உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் டப் பண்ணுங்க அங்குவார். இதெல்லாம் பண்ணுறப்ப கதிர்லாம் வந்து அந்த வயசுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டரு, அதுக்கு தன்னை போட்டு வருத்திக்கிட்டு நான் இழுப்புக்கெல்லாம் இழுக்கப்பட்டு, இது மட்டும் இல்லை சார், என்கிட்ட பேசுகிற டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து இளைஞர்களுக்கும் பேசுவாங்க, முதியவர்களுக்கும் பேசுவாங்க, நடுத்தரமானவர்களும் பேசுவாங்க. அவங்க வாய்ஸில்
என்னென்ன வெளிப்பாடு வர முடியுங்கிறத நான் கொஞ்சம் கணிச்சு வச்சுப்பேன். ஹேமா மாலினி அவங்களாம் வந்து என்ன வேணாலும் அவங்கள மெல்ட் பண்ணலாம். அவங்க வந்து அழகாக இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் சார். அனுராதா, அவங்களுடைய தங்கை ஜெயகீதா, சபிதா, இப்போ அந்த அது வந்து குழந்தை, அது கண்ணன் 2 பேரும் குழந்தைங்களுக்கெல்லாம் பேச வைப்பேன். ஸ்டூலை போட்டு மைக் எட்டாது, ஸ்டூலை போட்டு நிற்க வச்சு மைக்கில் நிற்க வச்சு பேச வச்சு பின்னால் அதை ஹீரோயினுக்கு பேச வச்சேன். ராஜ் மகேந்திரான்னு ஒருத்தர் இருந்தார். ராஜ் மகேந்திரா இப்போ அவர் இஸ் நோ மோர். அவர் வந்து தீனரசிகனுடைய தம்பி. அவர் வந்து கோ டைரக்டராக விளைஞ்சிருந்தவர். இப்போது சினிமாவில் வந்து எப்படின்னா சார், ஒரு துறையை மட்டும் அவங்களுக்கு கை கொடுக்கறது இல்லை சிறப்பாக, ஒரு வருமானத்துக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க இன்னொரு துறையும் தேர்ந்தெடுத்துப்பாங்க. அது மாதிரி ராஜ்மகந்தா வந்து கமல்ஹாசன்ட்ட கோ டைரக்டராக செஞ்ச ராஜபார்வையெல்லாம் அவரோட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். சரத்பாபுக்கு அவருக்கு தமிழில் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட அவர் வாய்ஸை மேட்ச் பண்ணி பண்ணுவார். சண்முக சுந்தரி அம்மான்னு இருந்தாங்க. அவங்கள வச்சு சில படங்கள்லாம் மறக்க முடியாத படங்கள் சார். என்ன அவங்கள்ட்டெல்லாம் பெரிய ப்ளஸ்னா, நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்து அவங்கள பேச சொன்னாலும் அதோட ஒட்டி அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள டப்பிங்கை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கும் சார். சென்டிமெண்ட் ரோல்லாம் என்ன அழகாக பண்ணுவாங்க அவங்க. சண்முக சுந்தரி அம்மா, விஜயகுமார் சொல்லிட்டு சண்முக சுந்தரத்தோட தம்பி, மோகன் பாபு கேரக்டர்னா அடி பின்னிடுவார். மோகன் பாபுக்கு கோபின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாலமுருகன், இப்போல்லாம் லேட்டஸ்டாக வந்தாங்க. அப்போ கோபி மகாபாரதத்தில் சகுனிக்கு பேசிகிட்டு இருப்பார். நிறைய தொலைக்காட்சி தொடரில் வந்து பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார் விளம்பரங்களுக்கெல்லாம். அவர் முதல்ல என்கிட்ட வந்து இது எல்லாரையும் கொண்டாந்து என்னுடைய இன்சார்ஜ் சரவணன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த வாய்ஸ் எல்லாம், சார் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நல்லா இருக்குது, நான் உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா ஒரு 2 சின்ன கேரக்டர் கொடுத்து அவங்கள கொஞ்சம் தயார்படுத்தணும். முதல்ல அவங்க நம்மளோட மெர்ஜ் ஆகிறாங்களா இல்லையான்னு பார்த்துப்பேன். அப்படி பார்க்குறப்ப இவருக்கெல்லாம் 2 மைக்கு போட்டுலாம் எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கிட்டலாம் தேடல் இருந்தது. கோபிக்கிட்டலாம் 2 மைக்கு போட்டு வாய்ஸை, ஒரு பயம் இருந்தது முதல்ல. இப்படிலாம் பயப்படக்கூடாது, வாய்ஸ் நல்லா இருக்கிறப்ப பயப்படக்கூடாது. எந்த வாய்ஸுக்குமே ஒரு மேஜிக் இருக்குது சார். அது ரொம்ப க்ஷீணமாக போன வாய்ஸுக்கும் சரி, க்ஷீணிச்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க சார் வாய்ஸ், அந்த வாய்ஸை சில கேரக்டருக்கு உயிர் கொடுத்துரும். என்னுடைய பிரதர் பாலகிருஷ்ணன் மகாபாரதங்கிற தொடர் வந்து அவன் தான் டைலாக்கே எழுதினான். அவன் வந்து சாய்பாபா சீரியல் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் தொலைக்காட்சி தொடர் சாய்பாபா சீரியல் பண்ணோம். அந்த சாய்பாபா சீரியல் பண்ணது சாய்பாபாவுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு என்னோடய மைத்துனர். அதை வந்து குமணஞ்சாவடியில் வந்து சாய்பாபா கோயில் ஒருத்தர் கட்டியிருக்கார் சார். அன்னபாபா டெம்பிள்னு பேர் அதுக்கு. அந்த கோயிலேருந்து என்ன பண்ணார், திடீர்னு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி, சாய்பாபா சீரியல் இந்த மாதிரி இந்த தொலைக்காட்சி தொடரில் தொலைக்காட்சி நிறுவனம் இதில் வருத, அது நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயா அது நான் எழுதலை, அது பாடல்கள் மட்டும்தான் நான் எழுதி கொடுத்தேன், வசனம் பூரா என்னுடைய துணைவார் உமாபரணி தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. சார் அது எங்கள் குருஜி வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் குருஜி அன்னபாபா, அவர் அன்னபாபான்னு சொல்லுவாங்க, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணுங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வாங்கினா நான் போயிருந்தேன். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய விழா எடுத்தார் சார். பெரிய விழா எடுத்து எங்களை அங்கே கௌரவிச்சு, என்ன என் துணைவியார் சாய்பாபாவுக்கு பேசின காரணத்தினால மைத்துனர் கொடுத்து, சார் சாய்பாபாவுக்கு எழுதணும் பேசணுங்கிறதுக்காக ஜனங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்டு காலில் விட ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை அந்த இது இருக்குது இல்லைங்களா சார். எந்த ஒரு கலைஞனுக்கு எந்த அளவுக்கு உச்சியில் கொண்டு போய் விடுது பாருங்கள். டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், ராஜான்னு ஒரு பையன், கண்ணன், இஎம்எஸ் முரளி, கிருஷ்ணமூர்த்தி, ராமுன்னு 2 பேர். அவங்க வந்து திருவேங்கடம் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய தந்தையார்கிட்ட உதவியாளராக இருந்தாங்கன்னு, அவங்களுடைய பையங்க 2 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. அவங்க எல்லாமே மாலான்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க பிள்ளைங்க ஒரு குடும்பமாகவே இருக்கிறாங்க. மாலா, அவருடைய பையன் சபரின்னு, அவனும் இப்போ நிறைய படங்களுக்கு வசனம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். கார்த்திக், அவன் ஹீரோக்கெலாம் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு வந்து தேவநாராயணன் சொன்னேன் இல்லைங்களா, அவர் பையனை நான் ஹீரோவுக்கு பேச வச்சேன். சின்ன வயசுலேயே ஒரு படம் வாய்ப்பு கிடச்சது, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பேச வச்சேன். அவர் வந்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி அவனை நான் ஹீரோவுக்கு பேச வைக்கல, ஆனால் நீங்கள் அவனை ஹீரோவுக்கு பேச வச்சுட்டீங்க, அவனால் முடியும்னு நான் நினைக்காத நீங்கள் செஞ்சிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப அற்புதமான பேசக்கூடிய ஒரு கலைஞன், நல்ல ஞாபக சக்தி உள்ள பையன். தாசரதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேதம் புதியதில்லை, நீங்கள் வந்து
உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்க அது என்ன நீங்கள் படித்து வாங்கினா பட்டமானிக்கிற ஒரு பையன் கேட்பான். அந்த பையன் இப்போ பெரிய பையனா அவனும் ரைட்டராக இருக்க அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இது மாதிரி ஒரு பெரிய தொடர் சார். அவங்கள யாரையும் விட முடியல. அவங்க வந்து ஆனத்துன்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து இப்போ ஒரு எல்லாருக்கும் இதை பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பெருசாகிடுச்சு சார். நீங்கள் எந்த மாதிரி வாய்ஸ் வேணுனாலும் இப்போ நம்ம டப்பிங் யூனியனில் கிடைக்கும். நீங்கள் தைரியமாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இது வேணும்னு செலக்ட் பண்ணோம். ஒரு நல்ல டீம் இருக்குது. நல்ல ஒரு டப்பிங் யூனியனில் வந்து ஒரு நல்ல ராதாரவி அவர்கள் தலைமையில் ஒரு நல்ல ஒரு இதாக ஒரு உருவாகி இருக்குது சார். இது மாதிரி நிறைய கலைஞர்கள் என்னோட பயணித்தவங்க. சீனிவாசமூர்த்தின்ற தவறிட்டாப்பில் அந்த பையன் தான் வந்து பாலகிருஷ்ணாவுக்கு பேசுனது. தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு பேசுகிற ஒரு பையன். சாய்குமார் என்கிட்ட சாய்குமார் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாய்குமார் தான் வந்து சத்திரிய வம்சத்தில் வந்து மம்முட்டிக்கு பேசுனது. மம்முட்டிக்கு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து சாய்ரவி பேசினாப்புல. காளிதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் இல்லை இப்போ, அவரும் நிறைய படங்களுக்கு வந்து பேசுகிறார். இதெல்லாம் ஒரு யூத் குரூப் எல்லாம் நிறைய வந்தாங்க சார். அப்புறம் துர்கா, டப்பிங் ஆர்டிஸ்ட் துர்கா, கிரேட். அவங்க வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலேயும் ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தவங்க அவங்க. அப்புறம் டிஆர் லதா, என்னுடைய மதர்-இன்-லா, அவங்க வந்து மனோகர் ட்ரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 நாடகங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அவருடைய ட்ரூப்பில். அவங்க வந்து டப்பிங் ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவங்க காதலுக்கு மரியாதையெல்லாம் அவங்க தான் மதருக்கு பேசியிருப்பாங்க. அவங்க இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப இப்போ பாப்புலராக வந்து பேசிக்கிட்டு இருந்ததில் வந்து நிறையா எங்கிட்ட சின்ன குழந்தையிலேருந்து பேசிக்கிட்டு இருந்தது. அது வந்து ரேணுகா, கதிரோட மனைவி. அதுவும் வந்து நிறையா ஹீரோயின்ஸ் என்கிட்ட பேசியிருக்கு. இவங்க எல்லாமே ஒரு பண்பட்ட திறன் மிகுந்த ஆர்டிஸ்ட்டு. இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து ஒரு பெரிய வழியில் போக முடிஞ்சது. ஒரு சக்ஸஸ் வெற்றி நோக்கி என்னால் பயணிக்க முடிஞ்சதுக்கு இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பில்லர்ஸு. இந்த வாரிசு என்கின்ற நிகழ்ச்சி ஐயா மருதகாசி அவர்களை பற்றிய தகவல்களை கொஞ்சம்தான் கொடுத்திருந்தாலும் அது நிறைவு பெற்றது. பின்பு இவரது கலைப்பயணம், இவரது சரித்திரங்கள், இவர் சம்பந்தப்பட்டதை இவர் தெரிவித்தார். இதுவும் இன்னும் நிறைய இருக்கிறது. ஆயினும் இது இனிதாக நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் வாரிசு நிகழ்ச்சி நிறைவு பெறவில்லை. மருதபரணி போல் இன்னும் நிறைய பேர் இதிலே கலந்து கொண்டு இந்த வாரிசு நிகழ்ச்சியை தொடரவிருக்கிறார்கள். ஆக வாரிசு நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாரிசு நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு நமக்கு மிகவும் அடிகோலியாக உதவி இருக்கிறார், அடிப்படையாக உதவி இருக்கிறார் மருதபரணி அவர்கள். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெகா டிவி தொலைக்காட்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இறைவன் கொடுத்த ஒரு பேரருள்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.